அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்ற நற்செய்தி லூக்கா 9ஆம் அதிகாரம் 7-9 முடிய. இந்த பகுதியில் நாம் பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவுடைய பணி எவ்வளவு மக்கள் மத்தியிலே செல்வாக்கு மிக்கதாக இருக்கிறது என்று பார்க்க முடிகிறது. காரணம், இயேசு தன்னுடைய செயல்கள் வழியாக மக்களை நெருங்கிக் கொண்டிருந்தார். ஆகவே எல்லாரும் இயேசுவை பற்றி பேசுகின்றார்கள். இந்த செய்தி ஏரோதுக்கும் செல்கிறது. ஏரோது இயேசுவை அறிந்து கொள்ளுகின்றான். ஆனால் அவனுக்குள் ஒரு குழப்பம். இவர் யார்? இவர் யார் என்ற ஒரு கேள்வி. இந்த கேள்வி மக்களிடத்திலும் கேட்கப்படுகிறது. அப்பொழுது அவர்கள் இவர் திருமுழுக்கு யோவானாக இருக்கலாம், எலியாவாக இருக்கலாம் என்று இறைவாக்கினர்களுடைய பெயர்களை சொல்ல ஆரம்பிக்கின்றார்கள். ஆனால் எவரொருவராலும் இயேசு இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை கொடுக்க முடியவில்லை. அவரை அடையாளம் கண்டு கொள்ளுகின்றார்கள். ஆனால் மெஸ்ஸியாவாக அடையாளம் கண்டு கொண்டார்களா என்றால் இல்லை. ஆனால் அவர் அங்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அவருடைய செயல் மக்கள் மத்தியில் செல்வாக்கு மிக்கதாக இருக்கிறது. அவருடைய வார்த்தைகளை மக்கள் கேட்கின்றார்கள் என்பது போன்ற செயல்கள் மக்கள் மத்தியில் ஈர்க்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. இந்த செய்திதான் யாருக்கு செல்கிறது? ஏரோதுக்கு செல்கிறது. ஏரோது அந்த இயேசுவை காண வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை உருவாக்குகிறான். எதற்காக? இயேசுவை பின்பற்றுவதற்காகவா? அல்லது இயேசுவை நேசிப்பதற்காகவா? இயேசுவுக்கு பொறுப்பு கொடுப்பதற்காகவா? இல்லை, மாறாக அந்த இயேசு யார் என்று கண்டறிந்து அவரை மட்டம் தட்ட வேண்டும், அவரை ஒன்றுமில்லாமல் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே, ஒரு கியூரியாசிட்டியிலே அவன் இயேசுவை தேடுகின்றான். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது இந்த நற்செய்தியை நமது பக்கம் திருப்பி நாம் ஒரு சில கேள்விகளை எழுப்புவோம். எனக்கு இயேசு யாராக இருக்கிறார்? நம்முடைய சிறு வயதிலிருந்தே நம்முடைய பெற்றோர்கள், ஞானத்தாய் தந்தையர், நம்முடைய மறைக்கல்வி ஆசிரியர்கள், குருக்கள், கன்னியர்கள் என்று பலர் நமக்கு இயேசுவை பற்றி சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். எனக்கு இயேசு யாராக இருக்கிறார்? நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறேனா, ஏற்றுக்கொள்ளவில்லையா? அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேனா, நம்பிக்கை வைக்கவில்லையா? இயேசுடைய செயல்கள் என்னுடைய வாழ்வில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதா, நிகழவில்லையா என்றெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இரண்டாவதாக, ஏரோது அரசன் இயேசுவை எதற்காக தேடினான் என்று பார்த்தோம். நான் எதற்காக இயேசுவை தேடுகின்றேன்? நான் ஒருவேளை இயேசுவை தேடுகின்றேன் என்றால் விசுவாசத்தை மையமாக கொண்டுதான் நான் இயேசுவை தேட வேண்டும். விசுவாசம் இல்லை என்றால் இயேசுவை கண்டுகொள்ள முடியாது. ஒரு முறை நான் இத்தாலியில் இருந்த பொழுது ஒரு குடும்பத்தை எனக்கு தெரியும். அவர்களிடம் பேசி கொண்டிருந்த பொழுது அந்த பெண்மணி, அவர்கள் ஒரு சைக்காலஜிஸ்ட், அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் ஃபாத்திமாவுக்கு போகணும். ஐ வாண்ட் டு ஃபீல் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். நான் அங்கே சென்றால் ஒருவேளை எனக்கு அந்த ஒரு உணர்வு கிடைக்கும். செல்லுகின்றார்கள். ஆனால் அவர்களால் உணர முடியவில்லை. திரும்பி வந்து என்ன சொல்கிறாங்க, நான் போனேன், எனக்கு அது ஃபீல் ஆகலை. எப்படி ஃபீல் ஆகும்? உனக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நீ கடவுளுடைய பிரசன்னத்தை உன்னுடைய உடலிலும், உன்னுடைய உள்ளத்திலும், உன்னுடைய ஆன்மாவிலும் உணர முடியும். உனக்கு கடவுள் மீது நம்பிக்கை இல்லை என்றால் உணர முடியாது. எடுத்துக்காட்டிற்கு சொல்ல வேண்டுமென்றால், ஒருவருக்கு உடலில் நோய் விட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் ஒன்று ஆலயத்திற்கு சென்று ஜெபித்து விட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று குணப்படுத்தலாம், அப்படித்தானே? ஆனால் பார்க்கிற கோயில்களுக்கெல்லாம் செல்வது, இந்த சாமி சரி பண்ணலைன்னா அந்த சாமி சரி பண்ணுவாங்க, அந்த சாமி சரி பண்ணலைன்னா இந்த சாமி சரி பண்ணுவாங்க என்று நாம் ஒருவர் விட்டு ஒருவர் நம்பிக்கையை கடத்தி கொண்டிருக்கின்றோம். அங்கே முழுமையான நம்பிக்கை இல்லை. அதுபோன்று இயேசுவை தேடுகின்றோம் என்றால் முழுமையான நம்பிக்கையோடு நாம் தேட வேண்டும் என்பதை நாம் இந்த நற்செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகின்றதாகவே அன்புக்குரியவர்களை சிந்தித்து பார்ப்போம். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, நாங்களும் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு நீர்தான் மெஸ்ஸியா என்பதை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டு எங்களுடைய வாழ்விலே